வணக்கம் சிஎம் சார். இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு குறுவை சாகுபடிக்குள்ள தண்ணீரை எப்போ கேட்டு வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போ கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் ரெட்டி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் தண்ணீர் யாருமே இது வரைக்கும் கேட்கல அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் வேறு சொல்கிறாரு. நீங்கள் எப்போ தான் சார் சிஎம் சார் கேட்டு எங்களுக்கு தண்ணி வாங்கி தர போகிறீங்க குறுவை சாகுபடிக்கு? அதாவது எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே ஜூன் மாதம் நமக்கு தர வேண்டிய காவிரி மேலாண்மை தர வேண்டிய 9.91 டிஎம்சி தண்ணீரை எப்போ கேட்டு வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்போ ஜூலை மாதத்துக்கு 32 டிஎம்சி தண்ணீர் நமக்கு தரணும், அதையும் எப்போ கேட்டு வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்போ காங்கிரஸ், அதாவது எங்கள் திமுகவில் ஜெயிச்சுட்டு திமுகவோட முதுகுலேயே குத்திட்டு திடீர்னு வந்து உங்களோட கூட்டணிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க பாருங்க காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட ஆட்சி தான் வந்து கர்நாடகத்தில் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா சிஎம் சார்? நீங்கள் அதை எப்போ நீங்கள் உங்கள் காங்கிரஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் கேட்டு வாங்கி தர சொல்லுங்கள். அப்படியே இல்லைன்னா மாணிக்கம் தாக்கர்னு ஒரு மாவீரன் இருக்கிறாரு காங்கிரஸில், அவர் வந்து அடித்தா திருப்பி அடிப்பார். நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ திருப்பி அடித்து இதில் வந்து தண்ணியை வாங்கி நமக்கு தேவையான தண்ணியை வாங்கி கொடுத்துருவார். சரிங்களா சிஎம் சார்? அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கேட்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுல தான் குறியாக இருக்கீங்க. சரிங்களா சிஎம் சார்? அதை விட்டுட்டு விவசாயிகளுக்கு தேவையான குறுவை சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை வாங்கி தருவதில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஓகேவா சிஎம் சார்? எப்போ வாங்கி தர போகிறீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதுல தான் குறியாக இருக்கீங்க. மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த திட்டத்தை மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் திமுக அதாவது எங்கள் தலைவர் கொண்டு வந்த திட்டங்களை ஒருபோதும் உங்களால் மாற்ற முடியாது. சரிங்களா சிஎம் சார்? வேண்டுமானால் பெயரை மாற்றலாம். நீங்கள் எதை தான் மாற்றினாலும் எங்களுடைய திட்டங்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே.